திருச்சிற்றம்பலம். அன்புடைய அடியார் பெருமக்களுக்கு அடியேனின் அன்பார்ந்த வணக்கங்கள். மணிவாசகன் வழி காண்போம், திருவாசக விழி பூண்போம் என்னும் பெருமானின் திருக்குறிப்பு வாசகத்தை மனம், மொழி, மெய் என்னும் முக்கரணங்களிலும் அவன் அருளோடு பொருத்திக் கொள்ளும் நிலையை பெற்றிட வேண்டி இந்த உலக உயிர்களெல்லாம் உய்வு பெறும் பொருட்டு பெருமானின் பெருங்கருணையோடு நம் ஞான குருநாதர் மாணிக்க வாசக பெருமான் வாய்மலர்ந்த எவ்வுயிர்க்கும் இறையருள் எட்டுவதே எனச் சொல்லும் 8ஆம் திருமுறையான திருவாசகத்தின் மீது இறைவனின் பெருங்கருணையோடு நமக்கு ஏற்பட்ட ஈர்ப்பின் அடிப்படையிலே இந்த பிறவியில் நம் சிற்றறிவிற்கு எட்டிய அளவில் திருவாசகத்தை தெளிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நம்முள் நீக்கமின்றி நிறைந்திருக்கும் திருவருளை சாலப் பணிந்து இறைவனின் பெருங்கருணையோடு அவனது 3 நிலைகளை உருவமாக மாணிக்க வாசகரையும் அருவுருவமாக திருவாசகத்தையும் அது உணர்த்தும் பொருளை அருவமான சிவமாகவும் கொண்டு நம் மும்மலங்கள் நம்மை விட்டு அகல மணிவாசகம், திருவாசகம், சிவம் இதையே மூலமந்திரமாக ஏற்று திருவருள் நமக்கு ஊட்டிய திருவாசகத்தை கொண்டு இறைவன் நம் சிந்தையில் தந்த திருக்குறிப்பாம் திருவாசக கோஷம். நாம் அனைவருக்கும் தெரியும், கோஷம் என்றால் இரகசியம், இரகசியம் என்றால் எல்லோருக்கும் சொல்லாமல் ஒரு சிலருக்கு அல்லது ஒருவருக்கு மட்டும் சொல்லி மறைத்து வைப்பது. நாம் உணர்ந்த வரையில் இறைவனும் திருவாசகமும் வெளிப்படையாக வைக்கப்பட்டுள்ள இரகசியங்கள். அதனை தெளிந்து புரிந்து கொள்ள அவனுடைய திருவருள் ஒன்றே வேண்டும். அவ்வாறு திருவாசகத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இறப்பு பிறப்பின் தத்துவம் சொல்லும் இரகசியங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதை எளிதாய் எல்லோருக்கும் சேர்க்கும் வண்ணம் பெருமானின் பெருங்கருணையோடு நம் சிந்தையில் உதிர்ந்த வார்த்தைகளை கோர்த்ததே திருவாசக கோஷம் என்னும் பாமாலைகள். மொத்தம் 51 பாமாலைகளை கொண்டது திருவாசக கோஷம். ஒவ்வொரு பாமாலைகளும் 8 சீர்களை கொண்டு தொடுக்கப்பட்டுள்ளது. 8ஆம் திருமுறையான திருவாசகம் எல்லோராலும் எட்டப்பட வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பெருமானின் பெருங்கருணையோடு இதை தொகுத்துள்ளோம். எண்களிலே 8ற்கும் 0ற்கும் தனி சிறப்பு உண்டு. இந்த 2 எண்களுக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது. எண்களில் 0ற்கு மதிப்பு இல்லை என்று பொருள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எப்போது நான் என்ற ஆணவமலம் நீங்கி நாம் 0 என்பதை இறைவன் திருவருளால் உணரப்பெறுகிறோமோ அப்போது நமக்கு இந்த 8ஐ தொடும் நிலையை நாம் பெறுகிறோம். இந்த 8ம் இறந்து பிறக்கும் உணர்ச்சியையும் அதில் மறைபொருளாய் நம்மோடு பயணிக்கும் மெய்மையையும் நமக்கு உணர்த்தி இரவா நிலையான பிறப்பின்மை என்னும் பூஜ்யமாகிய மதிப்பிட முடியாத முழுமை என்னும் முத்தியை தரும். எனவே பூஜ்யத்தை நாம் தொட்டால்தான் 8 நம்மை தொடும். 8ஐ நாம் தொட்டால் அது நிச்சயம் பூஜ்யத்தை நமக்கு தரும். இங்கே முதல் பூஜ்யம் என்று நான் குறிப்பிடுவது இறையருள் கூடிவர இறைவனிடத்தில் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்தல், அதாவது பத்தியை. 8 என்று நாம் குறிப்பிட்டிருப்பது திருவாசகத்தை, அதாவது மெய்ஞானத்தோடு கூடிய யோகத்தை. 2வது பூஜ்யம் என்று நாம் குறிப்பிடுவது முத்தி என்னும் முழுமையை. இந்த 3 நிலைகளை நாம் உணர்ந்திடவே இறைவன் நம் ஞான குருவான மணிவாசக பெருமானை இந்த 3 நிலைகளை கடக்க வைத்து அதனை அனைத்து உயிர்களும் விளங்கி கொள்ளும் வண்ணம் திருவாசகத்தை வாய்மலர வைத்தார். எனவே
அப்பேற்பட்ட ஞான பெட்டகத்தை 51வது பாமாலையை தவிர்த்து மற்ற 50 பாமாலைகளும் 8 சீர்களாக தொகுத்து உள்ளோம். அனைத்து பாமாலைகளின் எல்லா சீர்களிலும் எல்லாம் வல்ல உமையொருபாகனான இறைவனின் பெருமைகளையும் அவன் அருளோடு நமக்கு கிடைக்கப்பெற்ற திருவாசகத்தின் பெருமைகளையும் அதை நமக்கு வாய்மொழிவதற்காகவே இறையருளோடு பிறப்பெடுத்த மணிவாசக பெருமானின் பெருமைகளையும் பாடுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை இறையருளோடு கேட்கப்பெறுகின்ற உயிர்கள் திருவாசகத்தை தேட ஆரம்பிக்கும் என்ற ஒற்றை சிந்தனையோடு படைக்கப்பட்டுள்ளது. இது அனைத்தும் இறைவன் நம் சிந்தையில் நின்று உதிர்த்த வார்த்தைகள் என்பதால் இந்த பாமாலைகள் அனைத்தும் அவனுக்கு சொந்தம் என்று சொல்லி அவன் திருவடிகளில் சமர்ப்பித்தலில் மற்றற்ற ஆனந்தம் கொள்கிறோம். யான் எனது என்ற உரைமாய்த்து என்ற நம் ஞான குருநாதரான மாணிக்க வாசகரின் சொல்லின் வழி நின்று இந்த வாழ்வும் இந்த வாழ்வில் தெளிவும் புரிதலும் அவன் தந்தது என்பதாலும் அவனுக்கு கைமாறு செய்யும் அளவிற்கு நம்மிடம் ஏதும் கிடையாது என்பதாலும் அப்படி ஒன்று நாம் செய்திருந்தாலும் அது அவன் நம்மை செய்ய வைத்ததே என்று உணர்ந்து அவன் திருப்பாதங்களில் இந்த பாமாலைகளை சமர்ப்பணம் செய்து மகிழ்கிறோம். சர்வம் சிவார்ப்பணம். மணிவாசகன் வழி காண்போம், திருவாசக விழி பூண்போம்.